நம்முடைய வாழ்க்கை சில குறைகள் இருக்கலாம், சில பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு ஒரு வெட்கப்படலை. மத்தேயு 1 மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லும் பொழுது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இருக்கு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும். இம்மானுவேல்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அர்த்தத்தை நம்ம புரிந்திருக்கிறோமான்னு கேட்டோம்னா மக்கள் அர்த்தத்தை புரிந்திருக்கல. இம்மானுவேல்ங்கிற வார்த்தை தெரியுது. இம்மானுவேல் என்றால் வானத்தையும் பூமியை படைத்த தேவன், சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர் என்னோடு இருக்கிறார். அதுக்கு மேல பெரிய கம்ஃபர்ட்டே தேவையில்லைங்க. சர்வத்தையும் படைத்த தேவன், அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன், வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்னோடு உங்களோடு இருக்கிறார். என்னோடு உங்களோடு இருக்கிறது மட்டுமல்ல, எனக்காக உங்களுக்காகவே இருக்கிறார். காட் இஸ் வித் யூங்கிறது மட்டுமல்ல, காட் இஸ் ஃபார் யூ. தேவன் உங்களுக்காக எனக்காகவே இருக்கிறார். சிலர் கூட இருக்கலாம், தொல்லையாவே இருக்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறாரு, பார்த்துக்கப்பா, கர்த்தர் என்ன அடிச்சிருவாரு கொண்டுருவான்னு சொல்லல. கர்த்தர் கூட இருக்கிறார். என் விரக்தி நேரத்தில் கூட இருக்கிறார், என் வேதனையின் நேரத்தில் கூட இருக்கிறார், என்னுடைய சலிப்பின் நேரத்தில் கூட இருக்கிறார், என் அவன் நம்பிக்கை நேரத்தில் கூட இருக்கிறார், நான் உடைந்த நேரத்தில் கூட இருக்கிறார். கூட இருந்து அப்படியாப்பா அதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லல, உடைந்த நிலையிலிருந்து என்னை உருவாக்குகிறார், சிறப்பாக என்னை மாற்றுகிறார், என் விரக்தியின் நிலையில் இருக்கிற என்னை மேலே உயர்த்தி வைக்கிறார். அதுக்காக தான் கூட இருக்கிறார். யோவான் 10:10 சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இதே வாழ்க்கையை கொடுக்க வந்தேன்னு சொல்லல, பரலோக வாழ்க்கையை பூமியில் அனுபவிக்க வந்தேனாரு. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா சும்மா இல்லைங்க, அவர் தரத்துக்கு நம்மை உயர்த்துவதற்காக இருக்கிறார். பிள்ளைகளை நேசிக்கிறோம், நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், நீங்க உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள் நீ சொல்லக்கூடாது. காலம் வரும்போது இன்னாருடைய அப்பா நான் சொல்லணும். அதான் தகப்பனுடைய ஆசைங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து நம்ம பரவாயில்லப்பா, கஷ்டப்படுறியாப்பா, இந்தாப்பா ஒரு 500 ரூபா அப்படின்னு சொல்லல, எனக்கு தேவையே இல்லாமல் நிறைவாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். எதுக்கு கூட இருக்கிறாருங்க? என்னையும் உங்களையும் அளவில்லாமல் நேசிக்கிறாருங்க. ஒருத்தரை அளவில்லாமல் நேசிக்கிறோம், ஒருத்தர் மேல பைத்தியமா இருக்கிறோன்னு வச்சுங்களேன், எப்படா பார்ப்போம், எப்படா பேசுவோம் அப்படிங்கிற நினைப்பு இருக்காது. சில சொல்றாங்க பைத்தியமா அலைகிறாங்க வந்தீங்களா, பார்த்தது இல்லையா? ஆண்டவர் மெய்யாவே பைத்தியமா அலைகிறாருங்க நம்ம மேல. நினைப்பு முழுக்க நம்ம மேலதான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறான்னு சொல்றது பார்த்தீங்களா, அவருடைய மனது முழுவதும் நம்மை குறித்து தான் இருக்கு. அதான் தேவனுடைய அன்பு. மாம்சமா வந்தார், நம்மை மீட்க வந்தார், தன்னோடு இணைக்க வந்தார். தேவன் நம்மோடு இன்றைக்கும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கிறிஸ்துமஸ்ல நடந்த ஒரு காரியம். தேவன் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறபடினாலே நம்மோடு அவர் ஐடென்டிஃபை பண்றாரு எப்பவுமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில், குறிப்பாக ஆபிரகாமிக் கவனட், ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் காலத்தில் யாராவது அவருடைய பேரை குறித்து சொல்லும் பொழுது, பெரும்பாலான இடத்துல நான் எல்சடாயா இருக்கிறேன், யெகோவா ஈரேயா இருக்கிறேன் அப்படி சொல்லல, நான் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறேன். ஐ எம் காட் ஆஃப் ஆபிரகாம்னாரு, ஐ எம் காட் ஆஃப் ஐசக்னாரு, காட் ஆஃப் ஜேக்கப்னாரு. இப்போ என் மகனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றான், ஐ ஆம் சோ, ஐ ஆம் டேவிட்னு ஒருத்தர் வர்றான். வாட்ஸ் யுவர் நேம்னா, ஐ ஆம் ஜேசன்ஸ் ஃபாதர்மே, நான் ஜேசனுடைய அப்பாமே, என் பேர் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவையானது என்ன? ஜேசன்ஸ் ஃபாதர்னு சொன்னா, ஜேசன் அளவில்லாமல் நேசிச்சாதான் ஜேசன் ஃபாதர்னு சொல்லுவேன், இல்லாட்ட ஜெரோம் ஃபாதர்னு சொல்லிட்டு போயிடுவேன். உண்மைதானங்க. சில நேரத்தில் வீட்டில் பிள்ளைகள் மேலே அப்பா டென்ஷன் ஆயிடுறான்னா அந்த பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் அவளை கூப்பிடு மையன். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறபடினாலே அந்த மக்களோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணார். வேற யாரே சொல்லலை, அவர் ஆபிரகாமின் தேவன் வேற யாரே சொல்லலை, அவர் சொன்னார். அந்த மக்களோட சொன்னார். பார்த்தீங்களா, அவங்களாம் பூர்ணமான ஆட்களா, பெர்ஃபெக்டான ஆட்களா, தப்பே செய்யாத ஆட்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆபிரகாம் பண்ண தப்பிதத்தை இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா நம்ம உயிரோட வாழ முடியாது. அவர் என்ன கொள்றது, பொண்டாட்டி கொண்டுருவா நம்மளை.
ஆபிரகாம் 2 முறை வந்து மனைவி அனுப்பி விடுறாரு, போயிட்டு வாப்பா தங்கச்சி தான்ட்டாரு. அந்த ஆளை பார்த்து சொல்றாருங்க இவனுடைய சாமிங்கிறாரு. அப்படி சொல்லுவதற்கு ஒரு வெட்கப்படலைங்க அவரு. நம்மளோட வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கலாம், சில பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு ஒரு வெட்கப்படலை. அதான் தேவனோட அன்புங்க. சில நேரத்தில் நம்ம தவறிட்டோம், நிறைவா வாழலன்னா பேரை கெடுக்காதுங்கிற பண்ணிட்டீங்களா? நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவாரு, நான் இவனுடைய ஆண்டவர் பாரு. ஏன் சொல்றாரு? உத்தமனா இருந்தனாலயா, சன்மார்க்கா இருந்தனாலயா? அவரை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். கர்த்தரை சார்ந்திருக்கீங்க, கர்த்தரை முற்றிலுமாக ட்ரஸ்ட் பண்ணி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தேவன் அவர் சொல்லுவதற்கு ஒரு வெட்கப்படுவது கிடையாது. சொல்லுவது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவனாயிருந்து உங்கள் வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைக்கும் பதிலாக தீர்வா இருப்பார். அவருடைய தேவனா இருக்கேன்னு சொல்றது மட்டுமல்ல, மெய்யாகவே அவர் தேவனாக இருப்பார்.